ஹே கைஸ், இன்னைக்கு நான் சிக்கன் பிரியாணி எப்படி நான் செஞ்சுருக்கேன்றதா உங்களுக்கு நான் சமைச்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே தேவைக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு 3லேருந்து 4 கிராம்பு, 2 பட்டை, பிரியாணி இலை 1 எடுத்திருக்கேன். போட்டு அதை எண்ணெயில் விட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டேன். சீக்கிரமாக வதங்கிடும்ல, அதுக்காக. இன்றைக்கி நான் மண் பாத்திரத்தெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தேன், பாஸ்மதி ரைஸு. அது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் ரைஸ் போடுவேன். அப்புறம் கறி அலசி அதில் போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் எடுத்து அதில் நான் போட்டேன். ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் அந்த பாஸ்மதி ரைஸை நல்லா அலசிட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருந்தேன். அந்த ரைஸை இதை எடுத்து போடுறேன். இது மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்தது, கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் மல்லித்தலை, புதினா போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இடையில இந்த மாதிரி இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அனலை கம்மியாக வச்சிடணும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி வந்திருந்தது பிரியாணி. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா இருந்தது. தேங்க்யூ.